வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கு. சுகமா இருக்கீங்க. நல்லா கதைக்கிறீங்க. எப்பவுமே சிரிப்புதான். அப்படிதானே? சரி, ஓகே. நல்லா இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்க, வடிவாவும் இருக்கிறீங்க இன்றைய நாள்ல. ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள். அப்படிதானே? சரி, உஷாவுக்கு பிறந்த உஷா தானே? உஷா மட்டும் தானே? உஷாலினி. உஷாலினி. சரி, யார் இந்த பேர்? அப்பா. அப்பா. அம்மா வைக்க. சேர்ந்துதான் வைக்கிறாங்க. சரி, உங்களோட அவர் என்ன கூப்பிடுவாரு? உங்களோட மிஸ்டர் என்ன கூப்பிடுவாரு? உஷான். உஷான் வேற செல்லம் அப்படி என்ன கூப்பிடுறீங்க? அப்படி என்ன கூப்பிடுறீங்க? என்ன கூப்பிடுறாரு? போய் சொல்லாம சொல்லுவாங்க. என்னது? உஷான். சரி, உஷாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளைக்கு நான் 38. 38. ஆனா அப்படி தெரியலையே. 24 வயது சொல்லலாம் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? யங்கா இருக்கீங்க. இந்த இளமைக்கு காரணம் என்ன? 38வது பிறந்த நாள் சொல்றாங்க. எனக்கே ஒரு அதிசயமா இருக்குது. சரிதான், இந்த இளமைக்கு காரணம் சொல்லலாம். இந்த மெட்டாக்கள் இதை பாக்குறவங்க அந்த மாதிரி பொய்ஸ வந்து அவங்கள கடைப்பிடிச்சா அவங்களுக்கு ஒரு ஜங்கான ஒரு கேளா ஒரு போயாவை இருக்கலாம். என்ன காரணம்? கிரீமா? அது வெள்ளியா வரதுதான் கிரீம். சரி, ஓகே. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள், 38வது பிறந்த நாள் சொல்லி உங்களுக்கு பிரியமானவங்க ஒருத்தர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. Thank you. நிஷான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அழகான ஒரு ஐசிங் உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்படிதானே? உங்களை போல ஒரு அழகான ஒரு ஐசிங் கொடுத்திருக்காங்க. என்ன சிரிப்பு? சரி, ஜாதி உங்களோட கெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜாதி கெஸ்ட் பண்ணீங்க. தங்கச்சி. 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 எத்தனை தங்கச்சி இருக்காங்க? 3. 3 தங்கச்சி. எந்த தங்கச்சி சொன்னீங்க? தங்கச்சி 2 மட்டும் சொல்லி இருக்கீங்க. எந்த தங்கச்சி? 3வது தங்கச்சி என்ன பேர்? சோபியா. சோபிகா. இவ்வளவு 3 தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க. சரிதானே? நீங்க சோபிகாவை மட்டும் சொன்னதுக்கு காரணம்? போன பிறந்த நாளுக்கு காசு 1 லட்சம் அனுப்பி விட்டவா. அப்ப இந்த பிறந்த நாளைக்கு இங்க நிக்கிறா. அப்ப சில வேலையில இங்க நிக்கிற 2 நாள் எப்படி செய்தாவோ தெரியாது. நீங்க சொன்னது வெரி குட். ஆனால் தங்கச்சியாகவே நீங்க சொல்லிடு அவியல் தெரியல. ரெண்டு மட்டும் தங்கச்சியாக நீங்க சொல்லாத காரணம்? அவியலும் சேர்ந்து எதுவும் செய்திருக்கிறோமோ சரியா தங்கச்சியோட. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட 3வது தங்கச்சியை சொல்லிடுறீங்க. இன்னும் கிஃப்ட் வழிக்கு பார்க்கலாம். ஓகே தானே? ரைட். ஓடோட தருவோம். ஓடோட தருவோம். அப்படி டேபிள்ல வைங்க எல்லாத்தையும். சரிதானே? ஃபைனலா நான் வந்து ஓபன் பண்ணுறேன். ஓகே. சரி, இன்னொரு பெரிய என்னாலேயே தூக்கிடாம இருக்குது. சரிதானே? உங்களை போல கொஞ்சம் என்ன சிரிப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் தந்துருக்காங்க. சரி, ஓகே. என்ன எதை உங்களுக்கு ஓபன் பண்ணுவோம்? பெண்ணத்து இதை ஓபன் பண்ணுவோம். மணிக்கு வந்து சரியா? சரி, ஓகே. இப்ப நீங்க முதலாவது ஒரு கிஃப்ட் நீங்க ஓபன் பண்ணி இருக்கீங்க. சரி, அடுத்த 3 பேர் தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 சாய்ஸ். முதலாவது கடைக்கு சொல்லிடுறீங்க. அடுத்த கெஸ்டிங்க நீங்க யார் நினைக்கிறீங்க? விசியக்கா. விசியக்கா. விசியக்கா அவ வந்த வழியா சொல்றீங்களா? விசியக்காவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விசியக்காவை தான். சரி, ஓகே. அதுக்கு காரணம் அவங்கள நீங்க சொல்றது? அவ சரி இல்ல இல்ல அவ தாரக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா விடியவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துட்டா. உடுப்பெல்லாம் எடுத்து தந்தவா. சரி, அவ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவ இல்ல. ஓகே. இரண்டாவதாக நீங்க அடுத்த கிஃப்டை ஓபன் பண்ணிட்டு பாப்போம். சண்டி. சரி, அழகான ஒரு சாண்ட்விச் தந்துருக்காங்க. அளவெல்லாம் செய்ய எல்லாம் சரி. அப்படியா? சரி, ஓகே. 2வது கிஃப்டை நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது. சரிதானே? அதை எப்படியும் ஓபன் பண்ணிக்கலாம், பார்க்க எப்படியும் வேற மாதிரி செய்யலாம் போல. அடுத்ததான் உங்களோட கெஸ்ஸிங்க. சஞ்சய். சஞ்சய் எல்லாரையும் காட்டிக்கொண்டிருக்கிறார். அப்படியா? சஞ்சய் உங்களோட மகன். சரி, சரி, பார்க்கலாம். அவர் இல்லாட்டி
தங்கச்சி தான். தங்கச்சியா? சூப்பர். சரி, உங்களோட தங்கச்சியும் இல்லாட்டி வேறு யாரு? 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா பார்த்து சொல்லுங்க. பிழையான தவறான விடை சொன்னால் பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன். சரிதானே? கட்டாயம் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. சில வழியில தம்பி அவரும் சேர்ந்து சிரிச்சினோம். தம்பியும் அவரும் சேர்ந்து மனுஷன். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் அவரை சொல்லாம இருக்கீங்க. சரிதானே? ஏனோ தெரியல, பாவம் அவர் வரையில அவர் ஓடோடி வாங்கினா. சரிதானே? நேரம் போயிட்டு சொல்லி, சரி பாவம் என்ன செய்யறாரோ தெரியல, என்ன சொல்லுறேன்னு சொல்லி, சரி உங்களுக்கு தேவையானது எல்லாம் வேண்டி தந்து உங்களுக்காக உழைச்சி எல்லாவற்றையும் வேண்டி தந்து அவரை நீங்க லாஸ்ட். அப்ப அவர் தான். சரி, ஓகே. என்ன கூப்பிடுறீங்க நீங்க? அண்ணன் கிளம்பின அண்ணன். பொய் சொல்லக்கூடாது. என்ன கூப்பிடுறீங்க? அண்ணன். சரி, ஓகே. அத்தான் கூப்பிடுறீங்க? அண்ணன். சரி, ஓகே. பார்க்கலாம். 3 பேரை சொல்லியிருக்கீங்க. தவறான விடை சொன்னாங்க. என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தெரியல? நீங்களே சொல்லுங்க. ஒன்றுமே வேண்டாம். என்ன சொல்றீங்க? பனிஷ்மெண்டே வேண்டாம். சரி, ஓபன் பண்ணுங்க. இதையோ சாரி. அதிசயமா இருக்குது. இது என்ன சாமான்? துணி. ஓகே. துணி தான். துணி தானே? ஓகே. டி-ஷர்ட். எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் வந்திருக்கா? பெட்ஷீட். வேற அவ்வளவுதான். முடிஞ்சது. சரி, ஓகே. இந்த பெரிய ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. எனக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. யாரப்பா இதை தந்திருப்பாங்க? சரி, ஓகே. உங்களை கெஸ்டிங். ஓகே. சரி, யார் இந்த மாதிரி ஃபைனலா நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? நீங்க கிஃப்ட் இருக்கு. ஃபைனலா நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? விஜயக்கா. இப்ப விஜயக்கா இல்லைன்னு சொன்னீங்க. இதுகள் எல்லாம் அவதான் வாங்குவா. இதுல அவையும் மெட்டாக்கள் வாங்க மாட்டாங்க. அவக்கு இது நான் போடுறதெல்லாம் பிடிக்கும். அவக்கு அவ பழகின இதுல அவருக்கு தெரியாது. அவருக்கும் தெரியும், தங்கச்சாக்கும் தெரியும். என்ன ஃபைனலா யாரை கெஸ் பண்றீங்க? இன்னொரு கிஃப்ட். சரி, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க சொன்ன ஒருத்தர் நீங்க சரிதானே? நீங்க சொன்ன ஒருத்தர் நீங்க அப்படியா? காசு. சரி, ஓகே. காசு. சரி, அதையும் அப்படி வைங்க. காசு எவ்வளவு இருக்கு? சொல்லுங்க. அதான் சொல்லலாம். 30,000. சரி, பாக்கலாம். 30,000. சரி, லாஸ்டா ஃபைனலா உங்களோட கெஸ்ஸிங் ஜார். ஒருத்தர் தான் சொல்லலாம். விஜயக்கா. உங்களோட தங்கச்சி சோபி இல்ல? சரி, எல்லாம் இல்ல. சோபி இல்ல? ஷுவர்? ஷுவர்? உங்களோட அவரும் இல்ல? இல்ல, விஜயக்கா தான். உங்களோட மகனும் இல்ல? மகனே இல்ல, விஜயக்கா தான். சரி, விஜயக்கா இல்லாட்டிக்கு விஜயக்கா இல்லாட்டி தங்கச்சி. ஒரு சாசக்காரன் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி உங்கள மிக்க ஒரு பாசமும் உயிரும் வச்சிருக்கிற ஒருத்தங்க, ஆனா அவங்களை வெளிக்காட்டுறையில உங்களை எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறது வெளிக்காட்டுறையில எனக்கு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் பாசத்தை வெளிக்காட்டுறையில ஆனா நிறைய பாசம் நான் வச்சிருக்கிறேன் எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? மீண்டும் உங்களுடைய கெஸ்ஸி. விஜயக்கா தான். விஜயக்கா இல்லாட்டி தங்கச்சி. தங்கச்சியாகள் விஜயக்கா இல்லாட்டி தங்கச்சியாகள் 3 பேரும் சேர்ந்து. சரி, அப்படி என்ன கிஃப்ட்? ஓகே. விஜயக்கா.
விஜயக்கா விஜயக்கா அவங்க இல்ல இல்ல உஷா தங்கச்சி இல்ல இல்ல விஜயக்கா உஷாவா இல்ல சோபி இல்ல விஜயக்கா பாப்பா அது இருக்கும் விஜயக்கா தான் விஜயக்கா என்ன சொல்றீங்களா என்ன கவிதை எழுதியிருக்கிறாங்க திருப்பி காட்டுங்க கொஞ்சம் பதியுங்க நல்லா இருக்கேன் சரி அப்படி என்ன உறவு உங்க 2 பேருக்கு அப்படி ஒரு இணை பிரியாத ஒரு உறவு சரி இப்பயும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க அப்படி என்ன ஈருடல் ஒரு மாதிரிங்க அப்படி அந்த உறவுக்கு காரணம் அதை கட்டாயம் நீங்க சொல்லுவோம் ஏன்னு சொல்லிச்சு நான் உண்மையிலேயே சரி விஜயக்கா அந்த சர்ப்ரைஸை செய்திருந்தாலும் அந்த 2 பேருக்கும் உள்ள உறவுக்கு காரணம் என்ன நாங்கள் 2 பேரும் சின்னல இருந்து இந்த தம்பி படிக்கையே இருந்து 2 பேரும் நல்ல மாதிரி தான் ஆனா நோமில தான் பழகிட்டு வந்த நாங்க இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளதான் இந்த மாதிரி பழக படிக்கிறாங்க அதுல இருந்து அவ எனக்குண்டா என்ன துன்பம் பண்ணான்னு அவதான் எனக்கு எல்லாமே உண்மையிலே எனக்கு சொல்லியிருந்தால் நட்பை விட ஒரு தங்கச்சியை விட அளப்பெரிய ஒரு உறவு எனக்கு சொல்லியிருந்தாங்க சரிதானே அந்த நட்பை விட ஒரு தங்கச்சியின் உறவை விட ஒரு பெரிய ஒரு உறவுன்னு சொல்லியிருந்தாங்க சரிதானே அந்த மாதிரி கட்டாயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும் என்று எதிர்பார்த்திருந்தாங்க உங்களுக்கும் ரொம்பவே ஆசை என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த சர்ப்ரைஸ் செய்யணும் என்று கட்டாயம் அவங்களுக்கு விருப்பம் என்று சொல்லியிருந்தாங்க கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி அந்த மாதிரி செய்திருந்தாங்க அதே நேரத்துல இந்த காசை வந்து யார் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் உங்களோட மகனும் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட தங்கச்சி ஓகேயா சரியா சரி ஓகே இன்னொரு சின்ன குட்டி கவிதையோட விஜயக்கா வந்திருந்தாங்க அதை ஒரு பார்த்துட்டு ஓகேயா சரி நீங்க விஜயக்காக்கு என்ன சொல்றீங்க விஜயக்காக்கு நான் நினைச்சு கூட பாக்கல இப்படி எனக்கு செய்வா விட்டு சொல்லி சரி அவ ஒரு கூப்பிட்டு நீங்க சரி சரி நீங்க அப்படி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்க்கிறேன் இப்படி எல்லாம் செய்வாங்க சரி ஓகே ஒரு சின்ன ஒரு குட்டி கவிதை வானதிகளின் வண்ணமாய் என் வாழ்வின் வசந்தமாய் என்றும் மாறாத புன்னகையாய் என் இனிய தோழியை துன்பம் பகிர்ந்தால் தூசியாகும் இன்பம் பகிர்ந்தால் தேனாகும் உன் நட்பு கிடைத்ததாலே என் வாழ்க்கை முழுமையானது மலரும் உன் புன்னகை என்றும் மலையென உயரும் உன் கனவுகள் என்று வாழ்க்கை முழுவதும் தொடர இனிய பிறந்தநாள் வாழ்க்கைகள் வானவில்லின் வண்ணமாய் வார்த்தைகளின் செல்லமாய் என் அன்பு தோழி உஷாவு மலர்ந்த சிரிப்பினில் மறைந்திடும் கவலைகள் உன் நட்பின் நிழலில் கிடைத்திடும் நிம்மதிகள் ஆண்டுகள் பல கடந்தாலும் அன்பு என்றும் மாறாது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் ஓகே சரி ஓகே விஜயக்காக இந்த நேரத்துல எங்க உற்சாகத்துக்கு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே கிடைச்சிட்டு போகணும் இப்படியே சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இது போகணும்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்திட்டு உங்களுடைய நன்றி ஆரிய விஜயக்காக வந்து எங்களுடைய இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே கிடைச்சிட்டு இருக்கணும் அவருக்கும் தேங்க்யூ சோ மச் நான் கொடுக்கிற நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ சோ மச் குட் லக் சரி ஓகே நல்லதா சரி என்ன தங்கச்சி என்று சொல்லி கொண்டிருந்தாங்க என்ன காரணம் பக்கத்துலயே இருக்கிறாங்க என்ன சொல்றீங்க உங்களோட தங்கச்சி அவதான் சொன்னேன் போன வருஷம் காசு 1 லட்சம் போட்டு விட்டவா இந்த வருஷம் பக்கத்துல இருக்கிறா அவ செய்திருக்கலாம் தான் நான் நினைச்சேன் பக்கத்துல இருக்கிறாதானா சரி ஓகே தங்கச்சி என்று சொல்லி இருந்தாங்க கேட்க Happy birthday.